அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தளவிதியை மாற்றுபவர், யமபயம் போக்குபவர் நம்ம காலபைரவர். அந்த காலபைரவரை வழிபட்டா என்ன பலன், அந்த காலபைரவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒருவர் காலபைரவர். அந்த காலபைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவர். தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் காலபைரவர். படைப்பு தொழில் புரிவதால் தானே மும்மூர்த்திகள் அருகிலும் உயர்ந்தவர் என்று பிரம்மதேவர் கர்வம் கொண்டபோது பிரம்மதேவரின் கர்வத்தை அடக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய காலபைரவர் பிரம்மதேவரின் ஒரு தலையை கொய்தார். கர்வம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய லீலை இது. காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் காலபைரவர். சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் சன்னதி கொண்டிருக்கும் காலபைரவர் வறுமை நிலை ஏற்பட்டால் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். பைரவருக்கு அஷ்டமி பூஜை மிகவும் விசேஷமானது. கால பைரவஷ்டமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக கால பைரவஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரும். ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் ஸ்ரீ காலபைரவராக அவதரித்த நாளே காலபைரவரஷ்டமி எனப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டம நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானது. அந்த நாளில் திருமகளின் 8 வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம். அதிலும் அவதரித்த கால பைரவஷ்டமி நாளில் அவரை வணங்குவது சிறப்பு. பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகலவிதமான செல்வங்களையும் தரும். சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ணகர்ணஷா பைரவ மூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானது. ராகு கேதுவை முப்புரி நூலாக அணிந்து இருக்கும் பைரவ மூர்த்தி முழு பாசம் சூளம் தண்டம் ஏந்தி காண்பவரை மெய்சிலிர்க்க வைக்கும் வடிவம் கொண்டவர். 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அவருள்ள அடங்கும் என்பதால் இவரை வணங்குவதால் உயர்வான வாழ்வினை நம்ம பெற முடியும். 21 அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைந்ததே இல்லை என்பது ஐதீகம். காலத்தின் கடவுளான காலபைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர். துன்பப்படும் எல்லா மக்களுக்கும் கால பைரவஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் வாழ்வில் பெறலாம். தேங்காயில் 3 கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் 5 எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷமானது. நெய் தீபமும் மிளகு திரி தீபமும் சில ஆலயங்களில் சிறப்பாக ஏற்றப்படுகிறது. பைரவருக்கு சந்தன காப்பு வடைமாலை சாத்துவதும் உண்டு. பைரவ லட்சார்ச்சனை, ஸ்ரீதர் யாகம், ஸ்ரீ பைரவ ஹோமம் போன்றவற்றில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷமானது. 8 விதமான மலர்களால் அர்ச்சித்து பூஜை செய்வாங்க. ஓம் கலாய வித்மஹே காலதீத்ய தீமஹி தந்தோ காலபைரவ பிரியோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை 108 முறை சபித்து வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும், கிடைக்காத செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். எனவே காலபைரவருக்கு அஷ்டமி தினத்தில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பைரவரை வழிபடலாம். அதன் பயனாக எதிரிகளின் தொல்லை, வறுமை, பிணி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாசத்துடன் சகல செல்வங்களுடன் சிறப்பு பெற்று நாம் வாழ முடியும். காலபைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர். சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். ஆடைகள் எதுவுமில்லாமல் 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாக காட்சி தருபவர்.
காலபைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உயர்ந்ததாகும். சௌமுக விளக்கு என்பது 4 புறமும் தீபம் கொண்ட விளக்காகும். இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். மிளகு சேர்த்த உளுந்துவடை, தயிர் சாதம் ஆகியவற்றை காலபைரவருக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பைரவர் சிவனின் 64 திருமேனிகளுள் ஒருவராவார். இவர் பைரவர் என்று அறியப்படுபவர். பைரவனின் வாகனமாக நாய் சொல்லப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் என்ற பொது பெயரும் வழக்கத்தில் இருக்கு. எனவே நாய்களுக்கு உணவளிக்கும் பொழுது நம்ம சாப்பிட்டு எச்சி சாதத்தை நாய்களுக்கு பரிமாறக்கூடாது. நம்ம நாய்க்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா சிறந்தது. வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானின் குரு பைரவர். அதனால் சனிக்கிழமைகளில் பைரவர்களுக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும். எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு அருள் செய்வதால் இவருக்கு பைரவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவரோட வேலை என்னென்னா படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முப்பெயர்களாலும் சொல்லப்படுகிறது. பைரவர் நீல நிற மேனியராய், சிலம்பொலிக்கும் திருவடிகளை உடையவராய், பாம்புகள் பொருந்திய திரு அறையும் தலை மாலைகள் புரளும் திருமார்பும் சூளம் மழு பாசம் உடுக்கை இவைகள் ஏந்திய திருக்கரங்களையும் சிவபெருமான் போன்ற 3 கண்களையும் 2 கோரை பற்களையும் உடையவராய், செஞ்சடை உடையவராய், கோபச் சிரிப்பும் உக்கிர வடிவமும் உடையவராய் காட்சியளிப்பாங்க என்று பைரவனின் தோற்றத்தை புராணங்கள் கூறுகின்றது. உடற்பற்றை நீக்கியபடியால் பைரவர் நிர்வாண கோலத்துடன் காட்சியளிப்பாங்க. பைரவர் காவல் தெய்வமாகையால் காவல் குறியீடான நாயை வாகனமாக கொண்டிருப்பாங்க. இந்த நாயாவது பைரவருக்கு பின்புறம் குறுக்காகவும் அவருக்கு இடப்புறம் நேராகவும் நின்றது. நாகர்த்தம்மன் கோயில்களில் காணப்படும் பைரவர் வடிவத்தில் பெரும்பாலும் 2 நாய் வாகனங்களே காணப்படுகிறது. அஷ்டம பைரவ வடிவங்களில் இந்த நாய் வாகனம் வேறுவாறு விதவிதமான வாகனங்களில் காணப்படும் பைரவர் ஒரு சில ஆலயங்களில் எவ்வித வாகனமும் இன்றி தனியாராய் காட்சியளிப்பாங்க. குறிப்பாக திருவான்மியூர், பேரூர், வேதாரண்யம், திருவேற்கோளம் ஆகிய தலங்களில் உள்ள பைரவ வடிவங்களில் நாய் வாகனம் இருக்காது. எண்ணிலா கரங்களும் எண்ணிலா தலைகளும் எண்ணிலா கால்களும் கொண்டதாக காட்சியளிக்கும். மிக மிக அரிதான வஜ்ர பைரவனின் திருவடிவம் ஒன்று இருக்கும். மேலும் பார்க்கலாம். பெண்கள் பலவீனமானவர்களால் அதனால் எந்த பெண்ணாலும் அசுரனான தன்னை கொல்ல முடியாது என்று கருதி தானகாசுரன் என்னும் அசுரன் வரம் பெற்றிருந்தான். சாகா வரம் பெற்றிருந்தான். பெற்றதனால தானாசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான். அதனால் பிரம்மா முதலிய தேவர்கள் அசுரனின் கொடுமையிலிருந்து விடுபட சிவபெருமானை வேண்டினாங்க. அவர்களின் துன்பத்தை கண்ட சிவபெருமானும் தனது அம்சமான காளியை தோற்றுவித்து தானகாசூரனை ஆளிக்க கட்டளையிட்டாங்க. சிவபெருமானின் கட்டளைப்படியே தானகாசுரன் காளி அழித்ததுடன் அந்த கோபத்தியுடனே உலகெங்குமெங்கும் சுற்றி திரிந்தாங்க. அவளுடைய கோபத்தினாலே உலக உயிர்களுக்கெல்லாம் வருந்தின. காளியின் கோபத்தை பருகுவதற்கு மாயை பாலகன் உருவம் கொண்டு இடுகாட்டில் குழந்தையாய் கிடந்தார். பசியால் அழும் குழந்தையை கண்ட காளி அதனை தூக்கி மார்புடன் அணைத்து பால் கொடுத்தாள். காளியிடம் பால் குடித்த குழந்தை பாலுடன் அவளுடைய கோபத்தையும் சேர்த்து பருகியது. அதனால் காளியின் கோபம் தணிந்து உலகமும் காளியின் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. குழந்தையாய் அவதரித்த காளியின் கோபத்தை தணித்த குழந்தையின் சஸ்திரபாலர். இந்த சஸ்திரபாலர் சிவனுடைய மூர்த்திகளில் ஒன்று என்றும் நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அவரே பைரவரின் திருவடிவம் என்றும் லிங்க புராணத்தில் கூறப்படுகிறது. பைரவருக்கு ஏற்ற நெய்வேத்தியம் வெல்லம் கலந்த பாயாசம், உளுந்து வடை, பால், தேன், பழம், வில்வ இலைகளால் மூல மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகும்.
வெள்ளி மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையை வெற்றியும் தனவிருத்தியும் அடைவாங்க. பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.